கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 1ஆம் வசனம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, இப்போ நம்ம முந்தின அதிகாரத்துல அப்பல்லோ என்கிற சகோதரனை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அவர் கொரிந்து பட்டணத்துல இருக்கும் பொழுது பவுல் என்ன பண்றார் அப்படின்னா, மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசு பட்டணத்துக்கு வர்றார். அங்க சில சீஷர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்த மனிதர்களை சந்திக்கிறார். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போ அந்த சீஷர்கள்ட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்ட்டு கேட்ட பொழுது அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்ட்டு பதில் சொல்றாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்போ அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. எந்த ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். அப்போ ஒன்று இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றிருக்கலாம், அல்லது அவருடைய சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்நானத்தை இவர்கள் பெற்றிருந்திருக்கலாம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அப்போ யோவான் ஸ்நானகனால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை குறித்து பவுல் இங்க சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொன்னாரு, அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் போதித்தாரு. அதுக்கப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்தாரு. அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதற்கு அடையாளமாக அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அடுத்ததாக அவர்களுக்குள் நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் பவுல் அவங்க மேல கைகளை வைக்கிறாரு. வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ணாங்களாம், தீர்க்க தரிசனம்
சொன்னார்களாம். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அப்போ அந்த எபேசு பட்டணத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினால் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது வழக்கம். அதே போல இந்த எபேசு பட்டணத்திலையும் ஜெப ஆலயத்துல அவர் பிரவேசித்து அவர் தைரியமா என்ன பண்ணாராம், பிரசங்கித்து 3 மாதம் அளவும் என்ன பண்றாரு, அந்த எபேசு பட்டணத்துல உள்ள ஜெப ஆலயத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி, அப்போ சம்பாஷணை பண்ணினா அவர் பேசுறாரு, அவங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதற்கான பதில்களை அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி புத்தி சொன்னார். என்னென்ன காரியங்களை அவங்க விட்டு விலகணும், என்னென்ன காரியங்களை அவங்க செய்யணும் அப்படிங்கிறத அவர் புத்தி சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகள் ஆகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரன்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். இதுவும் எல்லா இடங்களிலும் வழக்கமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன காரியம்னா, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள், அவரை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அதே போலதான் எபேசு பட்டணத்திலும் சிலர் அவரை எதிர்த்தார்கள். அவர் பேசின காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்கன்னா நிந்தித்தார்களாம். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்கள விட்டு விலகி விசுவாசித்தார்கள் இல்லையா சீஷர்கள், அவங்கள கூட்டிட்டு எங்க போறார் அப்படின்னா, திரன்னு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஒரு வித்யாசாலை அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அப்போ அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நடக்காத போது, மதிய உணவு நேரமாயிருக்கலாம், சாயந்தர நேரமாயிருக்கலாம், ஆனா அனுதினமும் அந்த வித்யாசாலையில அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார் அப்படின்னா சம்பாஷித்து கொண்டு வந்தான். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசி கொண்டு வந்தார். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த எபேசு பட்டணத்துல இந்த திரன்னு அப்படிங்கிற மனிதன் நடத்தின வித்யாசாலையில அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய வார்த்தையை குறித்து சம்பாஷித்ததின் நிமித்தம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆசியால குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போ இது பவுல் பேசின வார்த்தைகளை கேட்ட நபர்கள் அவங்க பலரிடம் போய் அறிவித்திருப்பார்கள். அதை அந்த கேட்டவர்கள் அவங்களும் பலர்கிட்ட அறிவித்திருப்பார்கள். இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கும்னா, ஆசியால இருந்த எல்லா கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் அது கேட்கத்தக்கதாய் பரவிற்று. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அப்போ இங்க ஒரு விசேஷித்த காரியம், பவுலுடைய கைகளை கொண்டு கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, தேவன் விசேஷித்த அற்புதங்களை அந்த எபேசு பட்டணத்துல செய்தார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. அப்போ
அப்போஸ்தலனாகிய பவுல் போட்டிருந்த ஆஹ், மேல் அங்கி என்று சொல்லலாம். அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த கையில் நாம் வேர்வையை துடைக்க பயன்படுத்துவோம் கர்ச்சீஃப், கைக்கூட்டை. அப்போ அவர் பயன்படுத்தின துணிகள், அதுலயும் கர்த்தருடைய வல்லமை, மகிமை காணப்பட்டதாம். ஹalleluya. அதை எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போடும்போது என்னாச்சா, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அடுத்ததாக பொல்லாத ஆவிகள், அப்போ கட்டப்பட்ட நிலைமையில இருந்தவர்கள், பிசாசினுடைய அவன் அந்த இருளின் அதிகாரத்திற்குள் அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள், அவங்க மேல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த துணியை போட்ட பொழுது என்ன உண்டாச்சா, அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்ன ஆச்சா, அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அவங்களுக்குள் விடுதலை உண்டானது. அடுத்ததாக, அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து கொண்டிருந்த காரியங்கள், கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த மந்திரவாதிகள், அவங்க இருளின் அதிகாரத்தை கொண்டு தொழிலையும் அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்த்தவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் யூதர்கள், அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். அப்போ அந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா, அவருடைய பசங்க 7 பேர், மகன்கள் 7 பேர். அவர் யூதன். அவங்க 7 பேர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, ஒரு துணிச்சல் அவங்களுக்குள் வருது. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அப்போ பவுல் கர்த்தர் பவுலை கொண்டு செய்த காரியங்களை அவர்கள் கண்ணார பார்த்திருப்பார்கள் நிச்சயமாக. அப்போ அதே போல இவர்களும் செய்ய துணிச்சல் கொண்டு செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, அப்போ அந்த அசுத்த ஆவிகள் என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா, பொல்லாத ஆவி, நான் இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர்கள் மேல் பாய்ந்து அவங்களுக்கு பொல்லாப்பு உண்டாகிறது, பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. அப்ப அந்த ஒரு மனிதனை இவங்க என்ன பண்ண முடியலன்னா, எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா அவன் அசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறான். அப்போ அது நிமித்தம் அவனுக்குள் உண்டான அந்த பலத்தின் நிமித்தம் இவங்களுக்கு எதிராய் எப்பேற்பட்ட காரியம் நடக்குதுன்னா, இவங்களை நிர்வாணிகள் ஆக்குறான். இவங்க உடுத்திருந்த அந்த 7 பேரும் போட்டிருந்த துணிமணிகள் கிழிக்கப்படுகிறது, அவங்களுக்கு காயம் உண்டாகிறது. அதோட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இங்க
அப்போ இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. எபேசு பட்டணத்துல குடியிருந்த யூதர், கிரேக்கர் எல்லாருக்கும் தெரிய வரும்போது என்ன அவங்களுக்குள்ள உண்டாகுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பயம் உண்டாகிறது. அது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்து அவரை பின்பற்றுகிறவர்களும் அவருக்கு தங்களை உண்மையாய் அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களால் தான் பயன்படுத்த முடியும். இருளின் அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த முடியாது. நம்ம அதை துணிந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்போ அந்த எபேசு பட்டணத்துல அநேகர் கர்த்தரிடமாய் திருப்பப்படுகிறார்கள். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்ன நடக்கு பாருங்க, 19ஆம் வசனத்துல, மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ மாந்திரிக கிரியை செய்து கொண்டிருந்தவர்கள், அதில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள், மாந்திரிகம் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்த அநேகர் அவங்க என்ன பண்றாங்களாம், அந்த மாந்திரிகத்துக்குரிய புஸ்தகங்களை வந்து சுட்டெரித்து போட்டார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு மனந்திரும்புதல் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் எபேசு பட்டணத்தில் உண்டாயிற்று. அதே போல இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ தேவனுடைய வார்த்தை அது பரவ பரவ பவுல் பேசினதை கேட்ட ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பலருக்கு போய் சொல்லியிருப்பார்கள். நிச்சயமாய் ஒரே ஒரு பவுல் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினதுனால ஆசியா முழுவதும் என்ன இருக்காதுன்னா வசனம் பரவி இருக்காது. நிச்சயமாய் அதை கேட்ட ஒவ்வொருவரும் அவங்க கேட்டதோடு நிப்பாட்டி விடாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டவங்க அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, பலருக்கு சொன்னது நிமித்தம்தான் என்ன உண்டாச்சுன்னா கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்னன்னா, கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்தியங்கள், இதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குள்ளாகவே அதை வைத்து கொண்டு இருக்காமல், நம்மளுக்கு அறிமுகமானவர்கள், நம்மளுக்கு தெரிந்தவர்கள், நம்ம சொன்னா கேட்கக்கூடியவர்கள், கவனிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நபர்களிடம் நாம் நிச்சயமாக என்ன பண்ணணும்னா அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இப்படியாக தான் நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைய முடியும். நமக்கு வாய்ப்பே இல்லைன்னா கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் இன்னொரு நபர்கிட்ட பேசுவதற்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னா நிச்சயமாய் அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் ஃபோனில் யாரிடமாவது பேசுவோமானால் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா பகிர்ந்து கொள்ளலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியங்களை. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி, தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். இந்த வார்த்தைகள்ல இப்போ
அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, மக்கதோனியா எபேசு பட்டணத்துல இருக்கிறாரு. அப்போ அங்கிருந்து மக்கதோனியா, அகாயா அப்படிங்கிற நாடுகள்ல அவர் சுற்றி நடந்து போறாரு. அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் என்ன உண்டாகுதுன்னா, நிர்ணயம் பண்ணிக்கொண்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஒரு சிந்தனை வருது. சரி இதை செய்யணும், எருசலேமுக்கு போக வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ரோமாபுரியையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு அவருக்குள் உண்டாகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு பலர் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அதுல 2 பேர் யாரெல்லாம்னா, தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் அவங்க 2 பேரையும் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்கதோனியாவுக்கு அனுப்பி விட்டுறார். அனுப்பி விட்டுட்டு அவர் ஆசியாவில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் அங்கே இருக்கிறார். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. அப்போ அவர் அங்க தங்கியிருந்த நாட்கள்ல ஒரு கலகம் உண்டாகிறது. என்ன கலகம் அப்படின்னா, எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இப்போ அந்த எபேசு பட்டணத்துல தெமேத்திரியு அப்படின்ட்டு ஒரு தட்டான், அவர் என்னன்னா வெள்ளியில தியனாளுடைய கோயிலை போல சின்ன சின்ன கோயில்களை செய்து விற்றவர். இவர் நிமித்தம் தொழிலாளிகளுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல ஆதாயம் உண்டாச்சு. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாய் இருக்கிறதென்று அறிவீர்கள். இப்போ அந்த தொழிலாளிகள் இப்படிப்பட்ட தொழில்ல ஈடுபட்டிருந்த எல்லாரையும் அவர் கூட்டிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்றார். யாரு? தெமேத்திரியு அப்படிங்கிற அந்த தட்டான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வேலை செய்கிற நமக்கு என்ன வருதுன்னா, நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது இந்த தொழில்னால. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரம் அல்ல, கொஞ்சம் குறிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அவரு கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல அப்படிங்கிறத பவுல் என்ன பண்றாரு, எபேசுல மட்டும் இல்ல, ஆசியா கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறாரு. அவர்களை வசப்படுத்தி கொண்டான். அப்போ அநேகர் அதை விசுவாசிக்கிறார்கள். கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல அப்படின்னு பவுல் பிரசங்கிக்கிறாரு, அதை போதிக்கிறாரு எல்லாருக்குமே. அப்போ அதை அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க, அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறான். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகாதேவி ஆகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, நம்ம தொழில் இது நிமித்தம் என்ன ஆயிரும், அற்று போயிரும், அற்று போகக்கூடிய ஒரு அபாயம், ஒரு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த
மகாதேவி ஆகிய தியனாளுடைய கோயில ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க? எண்ணாமற் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் என்ன பண்ணிருமா? அழிந்து போயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாயிருக்கிறது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்றார் அவர் அந்த தட்டான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியனாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள கோபம் வருது. என்ன சத்தம் போடுறாங்கன்னா, எபேசியருடைய தியனாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. 29ஆம் வசனம், பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். இப்போ இது நிமித்தம் என்னாச்சுன்னா, அந்த எபேசு பட்டணம் முழுவதுமே ஒரு கலகம் உண்டாயிருச்சு. பவுலுக்கு வழித்துணையாய் மக்கதோனியால இருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, காயு அப்புறம் அரிஸ்தர்க்கு 2 பேர். அவங்கள என்ன பண்றாங்கன்னா, அவங்கள இழுத்து கொண்டு போய் அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். அரங்கசாலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டேடியம், அதாவது அவங்க எல்லாரும் சூழ்ந்திருக்க, எல்லாரும் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு இடம். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. அப்போ பவுலும் என்ன பண்றாரு, சரி அந்த கூட்டத்துக்குள்ள போக அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் என்ன பண்றாங்க, போக விடல பவுல. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இப்போ பவுலுக்கு ஆசிய நாட்டு தலைவர்கள்ல சிநேகிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, பவுல்கிட்ட ஆள் அனுப்பி நீங்க அரங்கசாலைக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, குள்ள போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிப்பை அனுப்புறாங்க. கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அந்த கலகம் ஒரு பெரிய, அந்த பட்டணம் முழுக்க என்ன ஆயிடுச்சு, ஒரு பெருங்கூட்டம் கூடிற்று. ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், இப்படியும் இப்படியும் பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு எதனால இந்த கூட்டம் கூடி இருக்கு, கலகம் உண்டாயிருக்குன்ட்டு தெரியாதவர்களும் இருந்தாங்க. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு யூதன் இருக்கிறாரு, அவர் பேர் அலெக்சாந்தர். அவரை முன்னாடி இழுத்து கொண்டு போறாங்க, பதில் சொல்லட்டும், மறு உத்தரவு சொல்லட்டும் இந்த கலக பண்ணுகிற கூட்டத்தாருக்கு அப்படின்ட்டு கூட்டி கொண்டு போகும் பொழுது அவர் என்ன பண்றாரு, கையமர்த்தி அவங்க ஜனங்களுக்கு உத்தரவு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியனாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ 2 மணி நேரம் இந்த கூட்டத்தார், இந்த கலகம் பண்ணினவர்கள் என்ன பண்றாங்க, அலெக்சாந்தர் என்பவர் யூதன் என்று அவங்க அறிந்ததுனால அவரை பேச விடல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எபேசியருடைய தியனாலே பெரியவள் அப்படின்னு 2 மணி நேரமா கத்திட்டே இருக்கிறாங்க, சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க.
பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியனாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரகியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இப்போ இந்த நகர தலைவர், மேயர்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் அந்த கலக பண்ணுகிற அந்த கூட்டத்தாருக்கு. எபேசியரே, நம்ம இந்த எபேசு பட்டணத்துடைய மகாதேவியாகிய தியனாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரகியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? அப்போ அந்த எபேசு பட்டணத்துல ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற காரியம்தான் இந்த தியனாள் என்கிற இந்த அவங்க வணங்கி கொண்டிருந்த இந்த தெய்வம். அப்போ அவங்க அவர் என்ன சொல்றாரு, எபேசு பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தியனாளுடைய மகிமை தெரியும். இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ இதுக்கு எதிர்த்து யாரும் எதுவும் சொல்லல, அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், பதற வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க, அமர்ந்திருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார் அந்த கலகம் உண்டாக்குன அந்த கூட்டத்துக்கு. இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. அப்போ அவர் சமாதானத்துக்கு ஏதுவாக பேசுகிறார். அந்த கூட்டத்தார்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, வழித்துணைக்கு அனுப்பப்பட்ட அந்த 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அரங்கசாலைக்கு, அவங்கள குறித்து சொல்றார். இவங்க இந்த மனிதர்கள் உங்க தியனாளுடைய கோவிலை கொள்ளையிடுறவங்க கிடையாது, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் கிடையாது. தெமேத்ரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால், ஏன்னா இந்த கலகத்திற்கு ஆரம்பித்த நபர் அந்த தட்டான் தெமேத்ரியு. அப்போ அவனுக்கும் அந்த தொழிலாளிகளுக்கும் யார் மேலேயாச்சும் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது நிமித்தம் நீங்க எல்லாருமே கலகம் உண்டாக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நியாயம் விசாரிக்கிறதுக்கு நாட்கள் இருக்கிறது. அதே போல தேசாதிபதிகள், அப்போ அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நபர்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்க போய் அந்த இடத்துல அந்த நாட்கள் அவங்க என்ன பண்ணட்டும், வழக்காடட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, வேற ஏதாச்சும் காரியத்தை குறித்து உங்களுக்கு விசாரிக்கணுமா, அது எங்க அது செய்யப்படணும்னா நியாய சங்கம், இதை பேசி தீர்க்கிற இடம், எந்த பிரச்சனைனாலும் அப்போ அங்கதான் அது தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாய் இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். அப்போ இந்த நகரத்தினுடைய எபேசு பட்டணத்தினுடைய நகர தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த கூட்டத்துக்கு ஆலோசனை சொல்லி புத்திமதி சொல்லி சமாதானத்துக்கு ஏதுவாய் பேசி எப்படி இந்த காரியத்திற்கு தீர்வு காணணும்னு சொல்லி பேசி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கலகத்துக்கு நாங்க தான் உத்தரவு சொல்லணும், அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, இன்னும் பிரச்சனையை உண்டாக்காதீங்க, உங்க இடத்துக்கு போங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு, அதன்படி நம்ம செஞ்சு தீர்வு கண்டுக்கலாம் அப்படின்னு புத்திமதி சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாரு. இந்த காரியத்தை தான் நம்ம
இந்த 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Praise the Lord. God bless you. Thank you.